கேரளா இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருநாயக்கம் பாலத்துக்கும் வீரபாண்டி பிரிவு போகிற வழியில் சென்ட்ரலில் இருக்காங்க. ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா வீரபாண்டி பிரிவு. ஸோ வீரபாண்டி பிரிவு நான் போனாங்க, அதுலேருந்து ஒரு லெஃப்ட் ரோடு கட் ஆகும். அந்த லெஃப்ட்டில் போயிட்டு கொஞ்சம் தூரம் 2 பெண்டு, ஆமாம் மலையில் 2 பெண்டு மேலே 2 பெண்டு கீழே இறங்கினோம்னா வந்துடலாங்க. அதாவது அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம். ஆக்சுவலாக அது அந்த பெண்டு ஹேர்பின் பெண்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாங்க. ஆனால் அந்த இடம் சூப்பராக இருக்கா எல்லாம். நானும் இந்த இடத்துக்கிட்ட எல்லாம் வர்றப்போ இது ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு போகலான்னு நினைப்பேங்க. ஆனால் அதுக்கு டைமே வந்ததில்லை. நான் இன்னொரு நாள் ஏதாச்சும் ஒரு நாள் வரப்போ கூட கண்டிப்பாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்க. ஃபோட்டோ ஷூட் வந்து எனக்கு இல்லை, நம்ம டாமும் ரோடு ஃப்ரீயாக இருக்குது, அதுக்கு இப்படி போகலாங்க. நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் ட்ராக் ரேஸ் ஓட்டினாலும் எங்கேயாச்சும் ட்ராக் ரேஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் போய் ஓட்டுறோம். ட்ராக் ரேஸ் ஓட்டுறதெல்லாம் சரி, எந்த வண்டியில் போய் ட்ராக் ஓட்டுறது, ஏதாச்சும் ஒரு வண்டி எடுக்கிறோம் ட்ராக் ரேஸ் ஓட்டுறோம், நல்லா இருக்குங்க. லேசாக ஒரு பனி மூட்டத்துக்கும் மலைக்கும் சூப்பராக இருக்குது. இந்த ரோட்டில் யாருமே இல்லை, இந்த மாதிரி இருக்கணுங்க, செம்மையாக இருக்குது. அதாவது எப்படி யாரை சொல்கிறது, ரொம்ப ஒரு மன சங்கடத்தில் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தோம்னா வந்துட்டு வந்து இங்கே ஏதாச்சும் ஒரு இல்லை, ரொம்ப ஸ்பீடாக இல்லை, ஓரளவுக்கு ஸ்லோவாக போயிட்டு இல்லைன்னா அப்படியே எங்கேயாச்சும் ஒரு பக்கம் நின்றுடணுங்க. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டோன்னு நினைக்கிறோம் ஓரளவு. ஸோ அந்த மலை தான் போல், எனக்கு சரியாக தெரிலிங்க எந்த மலைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு எந்த மலைன்னு சரியாக தெரில. மலை சொன்னால் இந்த மலை தான் வரல, ஏன்னா ரோடு வந்துட்டு இப்படி தான் கட் ஆகுது. ஸோ அந்த இருங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் காட்டுறேன். மரம் மறைச்சிருச்சு. ஆக்சுவலாக இது ஒரு மலைங்க. இது இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குது. இது மலை ஏறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு குகை இருக்குது. ஸோ அந்த மலையில் தான் நீர் ஊற்று வந்துச்சுன்னு சொன்னால் அந்த மலை தான் அளப்பு நினைக்கிறேன். ஏன்னா அதில் லைட்டாக தண்ணி வர மாதிரியே தெரியுது. இந்த மலையில் பார்த்திங்கன்னா ஒரு குகை ஒன்று இருக்குங்க. ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். ஓகே அதில் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்டு திரும்பினோம்னா காரமடைக்கு போகிற வழி வந்துடும். வந்தாச்சுங்க. இதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா? ஓகே அதில் உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. ஸோ அந்த குகை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்துட்டு வண்டியெல்லாம் போக முடியாதுங்க, நம்ம நடந்தால் போக முடியும். ஸோ இங்கிருந்தே மலை ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த மலை மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கணும். அதில் போய் இந்த மலையில் தான் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி வந்துட்டுருக்குறது. வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கேயே போய் பார்க்கலாம் தண்ணி வருதா என்னன்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்குப்பா மலை மேலே வண்டி ஏற்றுறது, சூப்பராக இருக்குங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு தாங்க. வண்டி ஏற மாட்டேங்குது பார்த்தீங்களா, அவ்வளோ மேடாவாக இருக்குது. சூப்பராக இருக்குப்பா, ஃபஸ்ட் டைம் இந்த சைடு வரேங்க. நம்மளுக்கு வா பாருங்க, சூப்பராக இருக்குது ஆர்லோ. பார்த்தீங்களா மலையெல்லாம் எப்படி எல்லா மலையும் நல்லா கிளியராக தெரியுதுங்க. இருங்க பார்த்துட்டே போகலாம். நல்லா செம்மையாக இருக்குல்ல ஆர்லோ. இருங்க வேறு எங்கேயாச்சும் இன்னும் கொஞ்சம் தூரம் இந்த முள்ளு செடியெல்லாம் இல்லாத மாதிரி எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் உண்மையுமே பிளேஸ் செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறக்கு இவ்வளோ இதாக இருந்துச்சு, இந்த மலை மேலே ஏறி பார்த்தா எப்படி இருக்கும்.
கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு போகலாங்க. என் கேப் இருக்குது, இருங்க உள்ளே போய் பார்க்கலாம். அல்ல சூப்பர் பிளேஸுங்க. பார்த்துட்டிங்கன்னா அது வந்துட்டு அந்த ஒரு மலை. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல பிளேஸு. ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வேலை போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் வேணால் முன்னாடி போய் பார்க்கலாம். எல்லாம் பாட்டிலாக உடச்சி வச்சுருக்காங்க. செம்மையாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்துட்டு அந்த மலைங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ரோட்டு வழியாக தான் போக போகிறோம். ஸோ எத்தனை பெண்டு பாருங்கள், இங்கேருந்து ஒரு பெண்டு 1, இங்கே 1, 2, 3, 4. ஸோ இந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் காரமடைங்க. பிளேஸு செம்மையாக இருக்குல்ல. ஏன் அது மேட்டுப்பாளையம் கோயில்னு நினைக்கிறேங்க. இங்கேருந்து நல்லா தெரியுது பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குப்பா மலை. உண்மையுமே இந்த மாதிரி கோயம்புத்தூருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் தெரியாதுங்க. ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு எல்லாமே அழகாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு சின்ன குட்டியாக ஒரு வீடு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத ஒரு வீடு. ஸோ உண்மையாலுமே பிளேஸ் செம்ம வருத்துங்க. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய மலை. ஸோ அங்கேருந்து போப்போ அப்படியே மலையெல்லாம் கொஞ்சம் சின்னதாகிட்டே போகுது. இது வரைக்கும் சின்னதாகிட்டு போகுதுங்களா. இங்கே ஒரு பெரிய மலை இருக்குது. ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா அங்கே ஒரு சின்ன மேடு மாதிரி ஒரு மலை தெரியுது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மலை தெரியுதுங்க. உண்மையாலுமே பிளேஸ் செம்ம வருதுங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்னொரு டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா ஊட்டி போகிறது. கண்டிப்பாக ஊட்டி போகிறோம், கெத்து காட்டுறோம். ஆனால் இந்த முள்ளுச்செடியெல்லாம் இருக்கிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நீர் வளங்கள் நிறையா இருக்குது போலங்க, அதனால தான் முள்ளுச்செடி நிறையா வந்து நிற்கிது. இதெல்லாம் வெட்டினா கூட இந்த இடத்துல கிரவுண்ட் ஆக்கினா எப்படி இருக்கும். கிரவுண்ட் என்ன, இந்த இடத்துல ஒரு ட்ராக்கு ஸ்பாட் ஒன்று உருவாக்குனா சூப்பராக இருக்கும், வண்டியெல்லாம் ட்ராக் ரேஸ் விட்றதுக்கு. உண்மையாலுமே இடம் செம்ம வரத்துங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஊற்று தண்ணி எங்கேயோ அவன் வருதுன்னு சொல்லியிருந்தான் மாப்பிள்ள. ஸோ அந்த ஊற்று தண்ணி போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சிட்டுக்குருவி அங்கே நிப்பாட்டிட்டு தாங்க இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஆர்லாஃப் இந்த இடத்துக்கு வராங்க கொஞ்சம் சேஃபாக வாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் அப்படியே கீழே போனோம்னா கண்டிப்பாக தடுக்கி விட்டுரும். நான் போய் பார்க்கலாம். சின்ன பசங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக நெல்லுங்க. எல்லாம் வழுக்கிற பாறை, மழை டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நின்றுட்டு போங்க. எனக்கு பார்த்தீங்களா தண்ணி போகிற தடம் எப்படி தெரியும்னு சொல்லிட்டு. ஸோ மழை வரப்போ வந்து கால் வச்சிங்கன்னா கண்டிப்பாக வழுக்கி விட்டுரும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பெருசு இல்லை, நம்ம சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆர்லாஃப். ஆனால் உண்மையாலுமே செம்ம வருத்துங்க பிளேஸு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த தென்னை மரங்க இது ஃபுல்லாமே தென்னை மரமாக தான் எனக்கு தெரியுது. இங்கே மட்டும்தான் அந்த முள்ளு மரமாக தெரியுது. ஸோ இந்த இது என் கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே எல்லாமே தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க. சூப்பருங்க. ஆக்சுவலாக இதுக்கு அந்த சைடு வந்துட்டு காரமடை. இந்த இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகணுங்க. இது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போனோம்னா காரமடை வந்துடும். ஸோ ஓகே லவ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஊற்று தண்ணி எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாங்க. எனக்கு இந்த இடத்த விட்டு வரக்கு மனசே இல்லை. ஆக்சுவலாக இந்த சீன் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இப்படி இருந்தால் இப்போ ஈவினிங் டைம்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் போலங்க. ஈவினிங் டைம் வந்து பார்க்கலாம். இப்போது நம்ம மறுபடியும் ஒரு சின்ன வேலையை வெளியே போக போகிறோம். ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் டைம் கொஞ்சம் சீக்கிரம் வந்தோம்னா வந்து பார்க்கலாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் ஏதாச்சும் வந்து காலையில் நேரத்தில் பார்த்துட்டு போகலாம். பிளேஸ் செம்மையாக இருக்குது ஆர்லாஃப். ஸோ இப்போ நம்ம ஊற்று தண்ணியை தேடி கிளம்பலாங்க. எந்த ஒரு சத்தமே இல்லாமல் ஒரு இடம். இந்த சித்திரப்பூச்சியோட சவுண்டு சூப்பராக இருக்குங்க. தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. இது ஊற்று தண்ணி தானே. இங்கே தான் ஆர்லாஃப். ஓகே ஆர்லாஃப், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஊற்று தண்ணி வர இடத்துக்கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்று தண்ணி இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இது ஃபுல்லாமே ஊற்று தண்ணி தாங்க. மலை மேலே இருந்து ஊற்று தண்ணி வருது. ஸோ இப்போ மேலே வரைக்கும் மலைங்க. ஸோ அங்கேருந்து ஊற்று தண்ணி வந்துட்டுருக்கு. ஆனால் தண்ணி கிளியராக தான் வருது. இடம் தான் கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க.
ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே பார்த்த அந்த மலைப்பகுதி சூப்பராக இருக்குல்லங்க. ஸோ ஓகே ஆர்லஃப், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ப்ராடக்ட்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஒன்றும் யாரும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுலேயே போய் நான் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஆர்லஃப், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேங்க.